வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம். முதல்லையே உரைநடை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டீட்டெயில் பார்ப்போம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 1300க்கும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் அதிகம். அந்த இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்ட்டு 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சா அகத்திய லிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னவர் யாருன்னா சா அகத்திய லிங்கம். உலகத்திலேயே பழமையான நாகரிகங்கள்ல இந்திய நாகரிகமும் ஒண்ணு அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அது எப்ப ஏத்துக்கிறாங்கன்னா மொகஞ்சதாரோ அரப்பா என்ற இடத்துல அகழ்வாய்வு நடத்திய பின்னாடி உலக நாகரிகங்கள்ல குறிப்பிடத்தக்க நாகரிகம் இந்தியாவும் அப்படின்ட்டு ஏத்துக்கிறாங்க. திராவிடர் பேசிய மொழியை தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க. திராவிடர்கள் பேசிய மொழியை தான் திராவிட மொழி அப்படின்னு அழைக்கிறாங்க. திராவிடம் என்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். தமிழ் என்ற வார்த்தையே திராவிடா என்ற சொல்லுல இருந்துதான் வந்தது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. தமிழ் என்னும் சொல்லுல இருந்துதான் திராவிடா என்ற சொல்லே வந்தது அப்படின்ட்டு யார் சொல்றாருன்னா இராஸ் பாதிரியார் சொல்றாரு. அவர் எப்படி அதை கொண்டு வர்றாருன்னா அந்த தமிழா ட்ரமிழா இற்றமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இந்த ஆர்டரும் முக்கியம். ஃபர்ஸ்ட்ல தமிழ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில திராவிடான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 கடைசியில இருந்து ஒரு 4 வர்ற மாதிரி பிரிச்சு பாருங்க. தெளிவா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடமொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமொழியை ஆராயிறாரு. அது ஆராய்ந்து அந்த வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ். 1816 பார்த்தீங்கன்னா பல ஆய்வுகளில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொள்றாங்க பேராசிரியர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்ராஸ் கிரிம், பிரான்ஸ் எல்லிஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. இது தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. ஸோ இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி இது தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு யார் சொல்றாருன்னா எல்லிஸ் அவர்கள் சொல்றாரு. சேம் டைம் இந்த மொழிகளை தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் பெயர் வைக்கிறாரு. யார் அப்படி பெயர் வைக்கிறாங்கன்னா பிரான்ஸ் எல்லிஸ் அவர்கள் பெயர் வைக்கிறாங்க. மால்டோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகளும் அதுக்கப்புறம் மேற்கொள்றாங்க. ஹோக்கன் என்றவர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே இணைத்து தமிழியன் அப்படின்னு பெயரிடுறாரு. தென்னிந்திய மொழிகள் அப்படின்ட்டு அந்த மொழிகளுக்கு பெயர் வைத்தது எல்லிஸ் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட்ல அந்த மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஒரே தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்ட்டு எல்லிஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்ட்டும் பெயரும் வச்சிருப்பாரு. யாருன்னா பிரான்ஸ் எல்லிஸ் அவர்கள். ஹோக்கன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மொழிகளுக்கு எல்லாமே இணைத்து தமிழியன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. சேம் டைம் இது ஆரிய மொழிகள்ல இருந்து மாறுபட்டவை அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாரு. இதே கருத்தை மார்க்ஸ் முல்லரும் கொண்டு இருந்தார்ன்றதை கொடுத்திருக்காங்க. இதே கருத்து ஹோக்கன் சொன்னார் இல்லையா, அதே கருத்தை மார்க்ஸ் முல்லரும் கொண்டிருந்தார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையதுன்னா கால்டுவெல். அந்த நூல் எப்போ வெளியிட்டிருப்பாருன்னா 1856 வெளியிட்டிருப்பாரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னுட்டும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தி இருக்குன்னுட்டு கால்டுவெல் அவர்கள் குறிப்பிடுறாரு. திராவிட மொழி குடும்பத்தையே 3 வகையா பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. தமிழ், கன்னடம், மலையாளம் தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு குறிப்பா பார்த்துக்கோங்க, தெலுங்கு நடு திராவிட மொழிகள்ல வருது. பிராகுயி பாத்தீங்கன்னா வட திராவிட மொழிகள் அப்படின்ட்டு பகுக்கிறாங்க.
ஸோ இந்த பாக்ஸில் வந்து தென் திராவிடம் வட திராவிடம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா மீதி வர்றதை வந்து நடு திராவிடம் அப்படின்றத போட்டுடலாம். தென் திராவிட மொழிகள் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. ஸோ கோத்தா, தோடா, கொரகா, இருளான்றது வந்து தென் திராவிடம். வட திராவிடம் வந்து பாத்தீங்கன்னா குருப், மால்தோ, பிராகுய் அல்லது பிராகுயி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து வட திராவிடம். ஸோ மீதி தெலுங்கும் வந்து நடு திராவிடத்துல வந்து வரும். இதுல இப்ப நம்ம படிச்சதுல வேற ஏதாவது கொடுத்தாலும் அது நடு திராவிடம்ன்றத போட்டுடலாம். மேலே வந்து இப்போ தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழிகள் வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து மொத்தம் வந்து 24 மொழிகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்மையில வந்து எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் வந்து எவ்வளோ இருக்கு இப்பன்னு பார்த்தீங்கன்னா 28 மொழிகள் வந்து இருக்கு. ஸோ முதல்ல வந்து 24 இருந்தது. அண்மையில வந்து எருகலா, தங்கா, சோழிகா, குறும்பா என்ற மொழிகளை வந்து 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் வந்து 28. சொற்களின் இன்றியமையாத பகுதி என்று எதோ சொல்லுவோம்னா வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் வந்து சொல்லுவோம். திராவிட மொழிகளில் சொற்கள் ஆராய்ந்தால் அவை வந்து பொதுவான அடி சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறதுன்றாங்க. இப்போ அடி சொற்கள்னா இந்த சைட்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். பாக்ஸ் பாருங்க. கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வந்து வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் வந்து பொதுவான அடிச்சொற்கள் வந்து இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த அடிச்சொல்ன்றது கண்ணு, கண்ணு எல்லாமே வந்து பாருங்க கண், கென், கொன் அப்படின்னு வருது. ஸோ எந்தெந்த மொழியில எப்படி எப்படி சொல்றோன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணன்னிட்டு தமிழ்ல சொல்லுவோம், கண்ணுன்னா மலையாளம், கன்னடம். கண்ணு அதே 2 சொல்லி இன்னு போட்டு வந்தா அது வந்து தெலுங்கு, குடகு. கண்ணன்னா குரு, கென்னன்னா பர்ஜி, கொன்னன்னா தோடா. எண்ணு பெயர்கள் தமிழ்ல வந்து 3ன்னு சொல்லுவோம், மலையாளத்துல வந்து 3, தெலுங்குல வந்து மூடு, கன்னடத்துல வந்து மூரு, துளுல வந்து மூஜி. திராவிட மொழிகளில் வந்து பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு வந்து அமைந்திருக்கு. ஆனால் வந்து வடமொழியில் அது போல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் வந்து கைவிரல்கள் வந்து பெண்பால் அப்படின்னுட்டும் கால் விரல்களை வந்து ஆண்பால் அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. இது வந்து ஜெர்மன் மொழியிலையும் வந்து இது போல் கைவிரல் கால் விரலை வச்சு பயன்படுத்துது. ஜெர்மன் மொழியில் வந்து இத்தகைய தன்மை காணப்படுது அப்படின்றதும் குறிப்பிடுறாங்க. வாயை வந்து ஆண்பாலாகவும் மூக்கை வந்து பெண்பாலாகவும் கண்ணை வந்து பொதுப்பாலாகவும் வந்து பகுக்கிற நிலை வந்து உள்ளது. எதுலன்னா இந்த வடமொழி அப்படின்றது. இந்த வடமொழி எது வந்து வடமொழி போல வேற எங்க காணப்படுதுன்னா ஜெர்மன் மொழியிலையும் வந்து அத்தகைய தன்மை வந்து இருக்குன்றத சொல்றாங்க. ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல இல்லை. அதாவது உயர்திணையில தான் வந்து குறிப்பிடுறோம். உயர்திணைன்னா மனிதர்களையே தான் வந்து ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு வந்து இருக்கு. அதே வந்து அக்ரிணையில வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் அடிப்படையில வந்து விகுதிகள் வந்து செப்பரேட்டா இல்லை. இப்போ வந்தாலன்னா ஆண்பாலன்னு சொல்லியிருப்போம், வந்தாலன்னா பெண்பால் அப்படின்னு சொல்லிடுவோம், வந்தானன்னா ஆண்பால் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அக்ரிணையில தமிழ்ல வந்து அந்த கடைசியில் இருக்கக்கூடிய விகுதியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதே வந்து அக்ரிணையில தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா விகுதிகள் வந்து அக்ரிணை பொருள்களுக்கு இல்லைன்றதால நம்ம தனி சொற்களாக பயன்படுத்துறோம் அக்ரிணையில அப்படின்னு சொல்றாங்க. கடுவன்ன்றது ஒரு மந்தியன்னா பெண் குரங்கு, கடுவன்னா ஒரு ஆண் குரங்கு. ஸோ ஆண் குரங்குக்கு வந்து கடுவன் அப்படின்ட்டு தனி பெயரே வந்து இருக்கு, பெண் குரங்குக்கு மந்தி அப்படின்ட்டு தனி பெயர் இருக்கு. களிறு அண்ணா ஆண் யானை, பிடி அண்ணா பெண் யானை. இது போல வந்து தனித்தனி வார்த்தைகளை தமிழ்ல வந்து பயன்படுத்துறோன்றத சொல்றாங்க. வினை சொற்கள் ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து வினைச்சொல் வந்து காலத்தை வந்து காட்டாது. ஆங்கிலத்துல வந்து வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டும். அதை தவிர அது உயர்திணையா ஆண்பாலா பெண்பாலா எண்ணிக்கை என்ன இடம் என்ன தன்மை முன்னிலை படற்கையா அந்த இதெல்லாம் காட்டாது. பட் திராவிட மொழிகள்ல வினைச்சொற்கள் வந்து திணை பால் எண் இடம் இதையெல்லாம் காட்டுதுன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ வந்தான் என்ற வார்த்தை மூலமா, வந்தான்ன்றது ஒரு வினைச்சொல், இதுல வந்து வந்தான்ன்றது உயர்திணை, அதுல ஆண்பாலை குறிப்பிடுது, ஒருத்தர் தான் வந்திருக்காங்கன்றது உரிமையை குறிப்பிடுது, எண்ணிக்கையை குறிப்பிடுது. இது எல்லாமே வந்து இது போல காட்டுதுன்றதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த இயல்பிற்கு, இந்த என் இடம் திணைப்பால் என்னிடம் காட்டும் இந்த இயல்பிற்கு மாறாக வந்து திராவிட மொழிகள்ல மலையாள மொழி மட்டும் வந்து அமைந்திருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். ஸோ நம்மளுக்கு தமிழில் முதல்ல கிடைச்ச இலக்கியம் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். அதனுடைய காலம் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை. நம்மளுக்கு கிடைத்த இலக்கண நூல் எது? தமிழில் நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். அதனுடைய காலம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. இதற்கான சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மூவா சாகித்ய அகாடமி. கன்னடத்தில் வந்து முதல்ல கிடைச்ச இலக்கிய நூல் வந்து கவிராஜ மார்க்கம். இலக்கண நூலும் வந்து கவிராஜ மார்க்கம் தான். அதற்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. அதற்கான சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். தெலுங்குல வந்து கிடைச்ச இலக்கிய நூல்னு பார்த்தீங்கன்னா பாரதம் 11ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு. இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பாஷ பூஷணம். அது வந்து பொது ஆண்டு அல்லது கிபி 12ஆம் நூற்றாண்டு. இலக்கிய சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். மலையாளத்துல கிடைச்ச இலக்கிய நூல் வந்து ராமசரிதம் 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் வந்து இலக்கண நூல் 15ஆம் நூற்றாண்டு. மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி. திராவிட மொழிகள்ல சொல்லொற்றுமை வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப திராவிட மொழிகள்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கூர்க் வந்து சொல்றாங்க. கூர்க்ல வந்து 2 வார்த்தைகள் தான் இடம்பெற்றிருக்கு. மரம் என்றத கூர்க்ல வந்து மரா அப்படின்னு அழைக்கிறாங்க. நீ என்றத கூர்க்ல வந்து நின் அப்படின்னு அழைக்கிறாங்க. மீதி மொழிகளை வந்து பாருங்க. தமிழ்லையும் மலையாளத்திலையும் வந்து மரத்தை வந்து மரம் அப்படின்னு அழைப்போம். கன்னடத்திலையும் வந்து மரம் தான். தெலுங்குல வந்து மானு அப்படின்னு அழைப்பாங்க. துளுல வந்து மரா அப்படின்னு அழைப்பாங்க. தமிழ்ல வந்து ஒன்று, மலையாளத்துல வந்து ஒன்னு, தெலுங்குல வந்து ஒக்கட்டி, கன்னடத்துல வந்து ஒந்து, துளுல வந்து ஒஞ்சி. 100 வந்து மலையாளத்திலையும் தமிழ்லையும் சேமா வரும். தெலுங்கு கன்னடத்துல வந்து 100 வரும். ஸோ தமிழ் மலையாளத்துல வந்து வல்லின ரூ வரும். தெலுங்கு கன்னடத்துல இடையின ரூ வந்து வருது. அதை வந்து பார்த்துக்கோங்க. துளுல வந்து நூது அப்படின்னு அழைக்கிறோம். நீ என்றத தமிழ்லையும் மலையாளத்திலையும் வந்து நீ தான். தெலுங்குல வந்து நீவு, கன்னடத்துல வந்து நீன், துளுல வந்து ஈ அப்படின்னு அழைக்கிறோம். கூர்க்குல வந்து நின் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து 2, மலையாளத்துல வந்து 2, தெலுங்குலையும் வந்து 2, இங்க வந்து 2, அங்க 2 அப்படின்னு வரும். 2 அப்படின்ற மாதிரி வரும். கன்னடத்துல வந்து 2, துளுல வந்து ரட்டு. 4 என்றது தமிழ், 4 என்றது மலையாளம், 4 என்றது தெலுங்கு, 4 என்றது கன்னடம். 4 கன்னடத்திலையும் துளுலையும் 4 அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்து 5, 5 என்ன மலையாளம், 5 என்ன தெலுங்கு, 5 ஒன்னா கன்னடத்திலையும் 5ன்னு சொல்றாங்க. 5ன்றது துளு. தமிழினுடைய தனித்தன்மைகள் என்னன்றது சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த லெசன் எப்போ படிச்சாலும் இந்த தமிழின் தனித்தன்மைகள் அது கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையதுதான் வந்து நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகள்ல மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லையும் வந்து பேசக்கூடிய மொழி தான் வந்து தமிழ் மொழி. அடுத்து இது ரொம்ப முக்கியம். மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகள்ல பணத்தாள்கள்ல நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ் மொழி வந்து எந்தெந்த நாட்டினுடைய பணத்தாள்ல இடம்பெற்றிருக்குன்னா மொரீஷியஸ், இலங்கை. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி வந்து தனக்கென தனித்து இலக்கண வளத்தை வந்து பெற்று தனித்து இயங்கக்கூடிய மொழியாகவும் வந்து இருக்கு. திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றின் தாய்மொழியாக வந்து கருதப்படுது. ஒரே பொருளை குறித்து பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழிதான் வந்து தமிழ் மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள்ல பெரும்பான்மை வந்து எந்த மொழியில அமைந்திருக்குன்னா தமிழ் மொழியிலேயே வந்து அமைந்திருக்கு. தமிழின் பல அடிச்சொற்களில் ஒலி எண்கள், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் வந்து மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து பெற்றிருக்கின்றனன்றதை குறிப்பிடுறாங்க.
நம்மளுடைய திராவிட மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக வந்து அமைந்திருக்கு அப்படின்னுட்டும் சொல்றாங்க. சேம் டைம் வந்து திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக வந்து எது இருக்கு? தமிழ் தான் வந்து இருக்கு. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் வந்து தமிழ் மொழி வந்து அதை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் வந்து விளங்குகிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் ஓவியம். ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதை வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய்ப்புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனில் விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே சித்தர் மரபினிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இலக்கண குறிப்பு. எத்தனை எத்தனை விட்டு விட்டுன்னா அடுக்கு தொடர். ஏந்தி ஈல வந்து முடியுதுன்னா வினையச்சம், ஊல முடிஞ்ச வினையச்சம். காலமும் முற்றுமை. காலமும் அந்த காலமுக்குள்ள இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே வந்து அமைந்ததால இது முற்றுமை. ஈரோடு தமிழன்பன். ஸோ இவர் எழுதியதுதான் வந்து தமிழ் ஓவியம். ஸோ இந்த தமிழ் ஓவியம் இந்த கவிதையில முன்னுரையில வந்து என்ன சொல்லியிருக்காரு ஈரோடு தமிழன்பன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையையும் வந்து புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவர் வந்து புது புது வடிவங்கள்ல வந்து கவிதை எழுதியிருக்காரு. அந்த புது புது வடிவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமெரைக்கு. ஸோ ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமெரைக்கு என புது புது வடிவங்கள்ல கவிதை எழுதியவர் யாருன்னா தமிழோவியம் இயற்றிய ஈரோடு தமிழன்பன் தான் வந்து இந்த வடிவங்கள்லையும் வந்து கவிதை வந்து ஏற்றிருக்காரு. வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனுடைய எந்த நூல் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்குன்னா தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு வந்து பெற்றிருக்காங்க. சேம் டைம் வந்து வணக்கம் வள்ளுவா 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். இவருடைய கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில, உருதுல, மலையாளம், ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்றது பிங்கள நிகண்டு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோமன் பாடியவர் வந்து பாரதியார். உலக தாய்மொழி நாள் வந்து எப்போது கொண்டாடுறான்னா February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தமிழ் மொழியை வந்து எந்தெந்த நாட்டு பணத்தால பயன்படுத்துறாங்கன்னா இலங்கை, மொரீஷியஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னா இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து வந்து தமிழ் விடு தூது. தமிழை வந்து தூது பொருள் ஆக்கியதுதான் வந்து இந்த தமிழ் விடு தூது என்ற நூல். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பல் என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவென்று 3 இனத்தும் உண்டோ. திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்தென்று சொல்லிய நா சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குலவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவான நவரசம் உண்டாயினாய். ஏனொருக்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, தமிழுக்கு வந்து இப்போ அழகன்னா நம்மளுக்கன்னா 1 தான், தமிழுக்கு வந்து 8, வனப்பு வந்து 8, வனப்பன்னா அழகு வந்து 8. மக்களுக்கான ஊனரசம் சுவைன்னா 6 அறுசுவையை தான் நம்ம சொல்லுவோம். தமிழுக்கு வந்து 9 சுவை நவரசம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து இந்த பாடல்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. குரம் பல்லுன்னா சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றுதான் வந்து குரம் பல்லு. 3 இனம்னா துறை, தாளிசை, விருத்தம் என்பது 3 இனம். திறமெல்லாம் சிறப்பெல்லாம். சிந்தாமணி சிதறாத மணி, சீவக சிந்தாமணி.
சிந்து என்றது ஒரு வகை இசை பாடல். முக்குணம்னா 3 குணங்களை வந்து சொல்றாங்க. அந்த 3 குணங்கள் என்னன்னா சமத்துவம், ராசசம், தாமசம். சமத்துவம்னா அமைதி, மேன்மை. ராசசம்னா போர், தீவிரமான செயல்கள். தாமசம்னா சோம்பல், தாழ்மை. 10 குணம்னா தமிழுக்கு வந்து 10 குணம் இருக்குன்னு சொல்றாங்க. செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்கள் வந்து தமிழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் 5: வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஆனா தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வண்ணங்கள் இருக்கு. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வந்து தமிழுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து வண்ணங்கள் வந்து 5, தமிழுக்கு வண்ணங்கள் எத்தனைன்னா 100 வந்து இருக்கு. மக்களுக்கு வந்து 3 குணங்கள்: சமத்துவம், ராசசம், தாமசம். அதே வந்து தமிழுக்கு வந்து 10 குணம். ஊனரசம் குறையுடைய சுவை. ஊனரசம் பண்ணா அதனுடைய பொருள் வந்து குறையுடைய சுவை. நவரசம் பண்ணா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இந்த 9 சுவையும் வந்து தமிழுக்கு வந்து இருக்கு. வனப்பு அண்ணா அழகு. தமிழுக்கு வந்து 8 அழகு வந்து இருக்கு. அம்மை அழகு, தொம்மை தோல், விருந்து ஏய்பு, புலன் இலைபு. கன்னி அப்படின்னா பாத்தீங்கன்னா 2 கண்களை போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்ட்டு பெயர். அதே போல தமிழ்ல வந்து 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை வந்து கன்னி. கன்னி அண்ணா 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்னு பெயரு. தமிழ்ல வந்து 2 அடிகள்ல கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. சோ இப்ப தமிழ் வீடு தூதே வந்து எடுத்து பாருங்க. 2வது எழுத்துக்கள்ல வந்து எதுகை வந்து இடம்பெற்றிருக்கும். முற்றும், குற்றம், ஆக்கிய, நோக்கிய, ஊனரசம், ஆனநவரசம். சோ 2வது எழுத்து வந்து எதுகை வந்து வந்திருக்கும். இப்படி வந்தாலும் அது என்னன்னு சொல்லுவாங்க? கன்னி. சிந்தா அப்படின்னா கெடாத. சிந்தான்னா கெடாத, சிந்தாத மணியாய். தேவர்களுக்கு கூட சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்னா 3 குணங்கள் தான் இருக்கும். தமிழுக்கு எத்தனை குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க? 10 குணங்கள். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வந்து 5. தமிழுக்கு எத்தனை வண்ணங்கள் இருக்கு? 100 வண்ணங்கள் வந்து இருக்கு. நாக்கின் சுவை வந்து 6 சுவை. பட் தமிழுக்கு இருக்கக்கூடிய சுவைகள் வந்து 9. அழகு அண்ணா 1. ஆனா தமிழுக்கு எத்தனை அழகு இருக்கு? 8 அழகுகள் வந்து இருக்கு. முத்திக்கனி. முத்திக்கு வந்து கனிய வந்து ஊமையா வந்து கூறியிருக்காங்க. ஊமை வந்து எப்பவுமே 2வது இடத்துல இடம்பெற்றா அது வந்து உருவகம். தெல்லமுது பண்புத்தொகை. குற்றமில்லா அண்ணா குற்றமில்லாத. ஈரெழுத்து த வந்து கெட்டு வந்ததால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நான் என்றது ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான, செவிகளுக்கு உணவான. கூ என்ற வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணின்னா சிந்தாத. த என்ற ஈரெழுத்து கெட்டு வந்ததால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று தூது. தூதுவை வந்து வேற எப்படி அழைக்கலாம்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னும் அழைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி வந்து காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவன் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கிட்டு வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் வந்து தூது விடுவதாக இந்த தமிழ் விடு தூது கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ் விடு தூது எந்த வெண்பாவால ஏற்றப்பட்டிருக்குன்னா கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த தமிழ் விடு தூது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை வந்து சொல்லிட்டு வருமாறு தமிழ் மொழியை வந்து தூது விடுவதாக அமைந்திருக்கு. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டதுன்னா 268 கன்னிகளை கொண்டது. இந்த தமிழ் விடு தூதுவை வந்து உவேசா அவர்கள் முதல்ல எப்ப பதிப்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 வந்து பதிப்பிக்கிறாரு. தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் வந்து அறிந்து கொள்ள இயலவில்லை. அதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. அடுத்து வந்து பாருங்க கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் கையிக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். வளரும் செல்வம்.
சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்பொருள். ப்ரௌசர் அண்ணா உளவி, கிராஃப் அண்ணா செதுக்கி, கர்சர் அண்ணா ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் அண்ணா இணையவெளி, சர்வர் அண்ணா வையக விரிவு வலை, ஃபோல்டர் அண்ணா உரை, லேப்டாப் அண்ணா மடி கணினி. ஸோ இது கிரீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வாட்டி அந்தந்த கலர் கொடுத்துருக்குது அந்த ஆர்டர்லவே வந்து பார்த்துக்கோங்க. முந்திரி எண்ணா 1/320, அரைக்கான் முந்திரி எண்ணா 3/320, முந்திரி எண்ணா 1/320, அரைக்காணி முந்திரி எண்ணா 3/320. அடுத்து வந்து கிரீன் பாருங்க, அரைக்காணி எண்ணா 1/160, காணி எண்ணா 1/80. ஸோ அரைக்காணி அதுல இருந்து பாதி தான் வந்து 1/180, முக்காணி என்ன 3/80. அடுத்து வந்து பிங்க், கால் வீசம் அண்ணா 1/64, அரை வீசம் அண்ணா 1/32, முக்கால் வீசம் அப்படின்னா 3/64, மாக்காணி வீசம் அப்படின்னா 1/16, 3 வீசம் அண்ணா 3/16, அரைமா அண்ணா 1/40, ஒருமா அண்ணா 1/20, இருமா அண்ணா 1/10, 3 அண்ணா 3/20, 4 அண்ணா 1/5, அரைக்கால் அண்ணா 1/8, அரைக்கால் அண்ணா 1/8. கலைச்சொற்களை வந்து ஒலிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம். கலைச்சொற்களை வந்து என்ன பண்ணலாம்? ஒலிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம். சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகை கடற்கலங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதுதான் வந்து இப்ப ஆங்கிலத்துல வந்து நேவி என ஆகியுள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. உலகின் தொன்மையான மொழிகள்ல ஒன்று தான் வந்து உலகின் தொன்மையான மொழிகள்ல ஒன்று வந்து கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த சொற்கள்ல வந்து நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள் மாதிரி இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து எரிதிரைன்னா எருதிரான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல கலன்ன்றது கிரேக்கத்துல வந்து கலையுக்கோய், நீரை வந்து நீரியோஸ் நீரிய அப்படின்னுட்டும், நாவாய் அப்படின்ட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம், அங்க வந்து நாயு அப்படின்னுட்டும், தோணிய வந்து தோனிஸ் அப்படின்னுட்டும் கிரேக்கத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்ல பா அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாக இலியாத்துல வந்து பாயியோனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாயியோனான்றது ஒரு பாவகை. அது வந்து அப்பல்லோ கடவுளுக்கு பாடப்படும் பா அப்படின்னுட்டு கிரேக்கத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்ல வேணா நம்மளுக்கு பான்னா என்னன்னு தெரியும். ஆனா கிரேக்க மொழியில தொன்மையான காப்பியமானது எதுன்னா இலியாத். அதுல வந்து பாப்பியோனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாப்பியோனான்றது அப்பல்லோ கடவுளுக்கு பாடப்படக்கூடிய ஒரு பா என்றது கிரேக்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க. பா வகைகளில் ஒன்று வந்து வெண்பா. வெண்பாவின் ஓசை வந்து செப்பல் ஓசை. கிரேக்கத்துல வந்து வெண்பா வடிவ பாடல்களை வந்து சாப்போ அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சாப்போ வந்து கிரேக்கத்தில இருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின்னாடி ஆங்கிலத்துல வந்து சேபிக் ஸ்டேன்சா அப்படின்னு வழங்கப்பட்டு வருதுன்றத குறிப்பிடுறாங்க. பாவின் சுவைகள்ல ஒன்று வந்து இளிவரல். இளிவரல்னா துன்ப சுவை உடையது அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ் இலக்கணங்கள் வந்து சுட்டுது. கிரேக்கத்துல வந்து துன்ப சுவையுடைய பாடல்களை வந்து இலிக்கியா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இளிவரல் அப்படின்னா துன்ப சுவை நம்ம தமிழ் இலக்கணங்கள் வந்து சொல்லுது. அதே கிரேக்கத்துல துன்ப சுவையுடைய பாடல்களை வந்து இலிக்கியா அப்படின்னு சொல்றாங்க. இலியாத் காப்பியம் வந்து எந்த நூற்றாண்டு சேர்ந்ததுன்னா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கிரேக்கத்தில இருந்து தமிழ்நாட்டிற்கு கடல்ல எப்படி வரணும் என்பதை கிரேக்க நூல் வந்து விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரேக்க நூல் எதுன்னா எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்ளஸ். இந்த நூலின் பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக கூறுகின்றனர். இந்த எரித்ரேஷன் என்றது எருதிரை என்பதே வந்து ஒரு தமிழ் சொல்லுதான் அப்படின்னு சொல்றாங்க. கடலை சார்ந்த பெரிய புலம் என்றதுதான் அதனுடைய பொருள். எதனுடைய பொருள்? எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்ளஸ். சாரி,
அடுத்து தமிழ் எண்கள் அறிவோம். 1 2 3. ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 அண்ணா கே, 2 ஊ, 3 ஞா, 5 சா. அந்த லெட்டர்ல சின்ன சின்ன திருத்தம் இருக்கும், அது தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 வந்து கூ, 10 வந்து கா போட்டு பக்கத்துல ஒரு குட்டி 0 அல்லது W மாதிரி மேல வந்து இழுத்து விடணும். அடுத்து வந்து தொடர் இலக்கணம். எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடர்ல பெயர் சொல் எட்வர்டு என்பது ஆகும். ஸோ பெயர் சொல் எதுன்னா எட்வர்டு வந்து ஆகும். ஒரு சொற்றொடர் வந்து எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்ல தான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். கனகாம்பரம் பூத்தது. இதுல பூத்தது என்றது வினைச்சொல். ஸோ இந்த வினைச்சொல் தான் வந்து பயனிலை ஆகும். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனான்றது எழுவாய், சூடினாள் என்றது பயனிலை, கனகாம்பரத்தை அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் வந்து செய்யப்படு பொருள். ஒரு தொடர்ல வந்து எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. பயனிலை அந்த தொடரினுடைய பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம் வந்து ஆகும். ஒரு தொடர்ல செயற்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் வந்து இல்லை. செயற்படு பொருள் வந்து தோன்றும் தொடர் வந்து விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு தொடர்ல எழுவாயும் செயற்படு பொருளும் வந்து எப்படி இருக்கும், பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் வந்து இருக்கும்ன்றதையும் சொல்றாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. படித்தாய் அப்படின்னா இதுல வந்து படித்தாய் யாரு, எழுவாய் என்ன பண்ணாங்க, எழுவாயை பத்தி சொல்லவே இல்லை. அதனால இது தோன்றா எழுவாய், எழுவாய் தோன்றல, படித்தாய் என்றது மட்டும் வந்ததால தோன்றா எழுவாய். நான் வந்தேன் என்றது வினை பயனிலை. சொன்னவள் கலா என்பது பெயர் பயனிலை. இங்க சொல்லியிருக்காங்க யாரு, கலா தான் சொல்லியிருக்காங்க, அப்போ பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார் என்றது வினா பயனிலை. ரிவிஷன் என்றதால அடுத்தடுத்து போயிட்டு இருக்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க, விளக்கமா வந்து போட்டிருப்பேன். 6th to 9th 10th அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் செப்பரேட்டா போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதுல வந்து நல்லன்றது நூலுக்கு வந்து அடையாக வந்திருக்கு. நூல் வந்து படிச்சிருக்கான், அந்த நூல் எப்படிப்பட்டது, நல்ல நூலா, அப்போ நூலுக்கு அடையாக வந்ததால இது வந்து பெயரடை. நூல் என்றதுக்கு அடையாக நல்லன்றது வந்ததால பெயரடை. மகிழ்நன் மெல்ல வந்தான். மகிழ்நன் வந்து வந்திருக்கான், எப்படி வந்திருக்கான், மெல்ல. அப்போ வந்தான்ன்றது வினை, வினைக்கு மெல்லன்றது அடையாக வந்திருக்கிறதால இது வந்து வினையடை. வினை வகைகள் தன்வினை பிறவினை. தன்வினை என்ன, நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து தன்வினை. நம்ம வந்து இன்னொருத்தரை செய்ய வைக்கிறோம்னா பிறவினை. பந்து உருண்டது என்பது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. எழுவாய் வந்து ஒரு வினையை செஞ்சா அது வந்து தன்வினை. எழுவாய் ஒரு வினையை வந்து செய்ய வைத்தால் வந்து அது வந்து பிறவினை. பிறவினைக்கு வந்து பாத்தீங்கன்னா விபி போன்ற விகுதிகளை கொண்டு செய் வை பண்ணு போன்ற துணை வினைகள் இணைந்தும் வந்து உருவாக்கப்படுகிறது. அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர் என்றது தன்வினை. அவனை திருத்தச் செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், வை வந்திருக்கா. ஃபர்ஸ்ட்ல செய், அவனை திருத்த செய்தான், செய் வந்திருக்கா. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வருவித்தார், வி வந்திருக்கா. அப்போ இது வந்து பிறவினை. செய்வினை செய்பாட்டு வினை. அப்பா சொன்னார் என்றது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது என்றது செயற்பாட்டு வினை தொடர். பாட்டு பாடுகிறாள். ஸோ செய்வினை என்ன, அவ ஒரு செயலை செய்யறான்னா, இப்போ நீங்க உடனே வந்து அவ ஒரு செயலை செய்யறா தன்வினை அப்படியும் வரலாம் அப்படின்னு தோன்றும், வரலாம். பட் நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தன்வினை கொடுக்குற இடத்துல செய்வினை கொடுக்க மாட்டாங்க, செய்வினை கொடுக்குற இடத்துல தன்வினை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால நீங்க வந்து தெளிவாகவே படிச்சுக்கோங்க. அங்க வந்து ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அப்பா சொன்னார் என்றது செய்வினை தொடர். அப்பா சொன்னார்னா தோசை வைக்கப்பட்டதுன்றது செயற்பாட்டு தொடர். செய்வினைக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, தெளிவா புரியும். பாட்டு பாடுகிறாள், ஒரு செயலை வந்து அவ செய்யறா, அப்போ வந்து பாட்டு பாடுகிறாள் என்றது செய்வினை தொடர். ஏன் இது தன்வினை தொடர்லையும் வரும், பட் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்லை.
பாட்டு பாடப்பட்டதுன்றது செயற்பாட்டு வினை தொடர். ஸோ செயற்பாட்டு வினையில வந்து பட்டது அது போல எல்லாம் வரும். அது என்னென்ன வரும் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பாக்ஸ் பார்த்துட்டு பார்ப்போம். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை தான் வந்து செய்வினை. செய்வினை எப்படி இருக்கும்? செய்பவரை வந்து முதன்மைப்படுத்தும் வினை. செயற்பாட்டு வினை வந்து செய்யப்படும் பொருளை வந்து முதன்மைப்படுத்தும் வினை வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்றாங்க. செயற்பாட்டு வினையில வந்து பாத்தீங்கன்னா படு என்பது போல உன் பெரு முதலான துணை வினைகள் வந்து செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. ஆயிற்று, போயிற்று, போனது, அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. கோவலன் கொலையுண்டான், உன்ன்றது வந்திருக்கு. ஸோ படு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இப்படியெல்லாம் வந்ததுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்துல் நேற்று வந்தான்ன்றது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான்னா பிறவினை. கவிதா உரை படித்தாள். ஸோ கவிதா செய்வினையில செய்யறவங்க யாரா அவங்க முதல்ல வருவாங்க. அப்போ கவிதா உரை படித்தாள்ன்றது செய்வினை தொடர். உரை செயற்பாட்டு வினையில வந்து செயற்படு பொருள் தான் முதல்ல வரும். அப்போ உரை என்றது செயற்படு பொருள். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்றது செயற்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனைந்தான் என்றது உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை என்றது எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். ஸோ பார்த்துக்கோங்க, பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னா கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர். பகுப்பத உறுப்பிலக்கணம். பதம் வந்து ரெண்டு வகைப்படும். என்னன்னா பகுப்பதம், பகாப்பதம். பிரிச்சா பொருள் தந்தா அது வந்து பகுப்பதம். பிரிக்கவே முடியாதுன்னா அது வந்து பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுப்பதமும் வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்ட்டு இரண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. பதம் இரண்டு வகைப்படும், பகுப்பதம், பகாப்பதம். அந்த பகுப்பதமும் வந்து மேலும் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்ட்டு. பகுப்பத உறுப்புகள் எத்தனை இருக்குன்னா 6 வந்து இருக்கு. பகுதி வந்து முதல்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பகாப்பதமாக அமையும். இந்த பகுதியை வந்து பகுக்க முடியாது. வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் வந்து தான் வந்து பகுதி. விகுதி வந்து சொல்லினுடைய இறுதியில வரும் திணைப்பால் எண்ணிடம் எல்லாம் வந்து காட்டும். இடைநிலை வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வந்து காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வந்து அமைஞ்சிருக்கும். சந்தி வந்து பாத்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வந்து பெரும்பாலும் வந்து வரும். சாரி வந்து பாத்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் வந்து பெரும்பாலும் வந்து வரும். விகாரம் என்றது தனி உறுப்பு கிடையாது. இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி இதுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து விகாரம். படித்தான் ஆண் என்றது ஆண்பால் வினைமுற்று. ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று. ஆறன்னா பெற்றார் பலர்பால் வினைமுற்று விகுதி. அல்ல நீந்தியது என்றது தூ என்றது ஒன்றன் பால். ஓடின ஆ என்றது பலவின்பால். சிரிக்கிறேன் ஏன் என்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம் ஓம் என்றது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. செய்தாய் என்ன முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பாரீர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இது எல்லாமே வந்து நீங்க இலக்கணம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து வினையச்ச விகுதிகள். அப்படின்னு முடிஞ்ச பெயரச்ச விகுதிகள்னு தெரியும். இங்க வந்து பாருங்க என்றது அப்படின்னு முடிஞ்சாலும் அது பெயரச்ச விகுதிகள்ன்றதை கொடுத்திருக்காங்க. அழகிய, பேசும் அப்படின்னு வந்தா பெயரச்ச விகுதிகள். ஸோ அந்த என்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேன்னா வேங்கோல் வினைமுற்றுன்னு தெரியும். வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் வந்து க, இய, இயர். அடுத்து தல் அப்படின்னு முடிஞ்சா தொழிற்பெயர் விகுதி. தல் மட்டுமானா நிறைய இருக்கு. தல், அல், கை, அடுத்து ஐ, சி, பூ, ஊ இதெல்லாம் வந்து வரும். இடைநிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலையில வந்து எந்தெந்த எழுத்து வரும்னா இத்து, இட்டு, இரு, இன்னு வந்தா இறந்த கால இடைநிலை. கிரு, கின்று, ஆனின்று வந்தா நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவ்வு, இக்கு வந்தா எதிர்கால இடைநிலை. இவ், இக்கு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை. எதிர்மறை இடைநிலைகள் வந்து இல், அல், ஆ. இல், அல், ஆ. பெயர் இடைநிலைகள் வந்து இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து எல்லாம் வந்ததுன்னா பெயர் இடைநிலைகள்.
சந்தி. ஸோ இது வந்து நீங்க பகுப்பத உறுப்புப்படி பிரிச்சோம்னா இத்து வந்து வரும். உருத்தும் என்றதை பிரிச்சா இத்து வந்து சந்தியாகவும், பொருந்தியில வந்து ஈ வந்து உடன்படும் மெய்யாகவும் வரும். உடன்படும் மெய் வந்து ஈ இவ்வுன்றது வரும். சந்தி இத்து இப்பு இக்கு வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க இலக்கணம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதில் இந்த இலக்கண பகுதியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தன்வினை பிறவினை வந்து பார்த்தோம் இல்லையா. தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பகுப்பத உறுப்புகள் 6 வந்து இருக்குது. அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. எழுத்து பேரு பகுப்பத உறுப்புகள்ல அடங்காம பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாம வரும் மெய்யெழுத்து தான் வந்து எழுத்து பேரு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வந்து வரும். சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது வந்து எழுத்து பேரு. சாரியை இடத்துல வந்து இத்து வந்துச்சுன்னா அது என்னது? எழுத்து பேரு. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. செய்யாதே என்றதை வந்து செய் குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஏ அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அந்த ஏக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இத்து தான் வந்து எழுத்து பேரு. ஸோ சாரி இடத்துல இத்து வந்து அது என்னது? எழுத்து பேரு. தமிழ் எண்களில் எழுதுக. ஸோ நம்மளுக்கு தமிழ் எண்கள் வந்து தெரியும் இல்லையா. 1க்கு வந்து கே போடுவோம், 2க்கு வந்து ஊ போடுவோம். ஸோ அதை வச்சு இதை எழுதிக்கலாம், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாவா என்ன வங்கம், மரம் என்ன மானு, துறை என்ன தாளிசை, தன்வினை என்ன பிறவினை. தமிழ் விடு தூது வந்து சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை வரிசையை குறிப்பிடுக. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இனம் கொண்டது. வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வண்ணம். தமிழுக்கான குணம் வந்து 10. தமிழுக்கான வனப்பு வந்து 8. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்ட்டு ஈரோடு தமிழன்பன் வந்து பாடியிருப்பாரு. இந்த அடிகள்ல பயின்று வரும் நயங்கள் வந்து மோனை எதுகை இயைபு. அழியா ஒளியா சிந்தா, இதனுடைய இலக்கண குறிப்புன்னா அழியாத ஒளியாத சிந்தாத. ஈரெழுத்து கெட்டு வந்ததால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ எதிர்மறையாகவும் இருக்கு அழியாத ஒளியாத. ஸோ எதிர்மறையாகவும் இருக்கு, ஈரெழுத்தும் கெட்டு வர்றதால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான். தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய், ஒருவாய் உணவாய் உளத்தமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்றே. யார் பாடியிருக்காருன்னா கவிஞர் வாலி வந்து பாடியிருப்பாரு. அடுத்து இந்த மொழிபெயர்க்க அந்த வார்த்தைகளுக்கு வந்து சொல்றேன், அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவவியலாளர். போனோலஜிஸ்ட்னா ஒளியியலாளர். லிட்ரேச்சர்னா இலக்கியம். போலிகிளாட் அப்படின்னா பல்மொழி. ஸோ பழமொழி, பழமொழி. போலிகிளாட்னா பழமொழி. பொனிட்டிக்ஸ்னா ஒழிப்பு. பொனிட்டிக்ஸ்னா ஒழிப்பு. போலிகிளாட்னா பழமொழி. லிட்ரேச்சர்னா இலக்கியம். போனோலஜிஸ்ட்னா ஒளியியலாளர். பிலோலஜிஸ்ட்னா தத்துவவியலாளர். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தங்கப்பா அவர்களுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. விருகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளில் எல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண் பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே அப்படின்ட்டு தமிழ் மொழியை வந்து தங்கப்பா வந்து பாடியிருக்காங்க. நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நெடுவானத்துல தங்கம் இருக்கு, கடற்பரப்புல தங்கம் இருக்கு, பெருமலையில பள்ளத்தாக்குல புல்வெளியில நல்வயல்ல எல்லாமே வந்து தங்கம் பதுங்கி இருக்குன்ற மாதிரி, புதையல் இருக்குன்ற மாதிரி தங்கப்பாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி வந்து பாருங்க, ஈஸி தான்.
உருவன் அண்ணா மோர்பெமி, ஒளியன் அண்ணா பொனிம், ஒப்பிலக்கணம் அண்ணா கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி அண்ணா லெக்சிகன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அன்றது யார் இயற்றியதுன்னா என் சொக்கன். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அன்றது என் சொக்கன். அவ்வளவுதாங்க. இதோட இயல் 1 முடியுது. அடுத்த இயல் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.